குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க ஒன்றிய தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும் ஒன்றிய மோடி அரசை கண்டித்தும் குடியுரிமை சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி நெல்லை மத்திய மாவட்ட திமுக சார்பில் நெல்லை மாநகராட்சியில் பணியாற்றும் 1671 தூய்மைப் பணியாளர்களுக்கு வேஷ்டி சேலை வழங்கும் விழா நெல்லை வண்ணாரப்பேட்டை குளவர்ணிகபுரத்தில் உள்ள மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் டி.பி.எம். மைதீன்கான் கலந்து கொண்டு தூய்மைப் பணியாளர்களுக்கு இலவச வேஷ்டி சேலைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மேயர் சரவணன், துணை மேயர் ராஜு, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பேச்சிப்பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தேர்தல் நிதி வழங்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் ஏற்கப்படாத இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை தற்போது அமல்படுத்தியது குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவதற்காக என்று தெரிவித்தார். இங்கே வெளியிடப்பட்டிருக்கிற நமது கட்சியின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிற துண்டு பிரசுரத்தில் மோடி ஆட்சியை அகற்றுவோம், தேசத்தை பாதுகாப்போம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோடி ஆட்சி அகற்றப்பட்டால்தான் நாடு காப்பாற்றப்படும். மோடி ஆட்சி 3ஆம் முறையாக தொடருமேயானால் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். இது ஏதோ நாங்கள் கற்பனையாக சொல்லவில்லை, அல்லது பாரதிய ஜனதா கட்சி கொள்கை ரீதியாக முரண்பட்ட கட்சி என்கிற காரணத்தினால் அப்படி விமர்சிக்க விரும்பவில்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி கொள்கைகள் உண்டு. ஒவ்வொரு கட்சியும் அதனுடைய கொள்கையை பெருமை பொங்கதான் பேசுவார்கள், எழுதுவார்கள், சொல்வார்கள். எங்களது கட்சியினுடைய கொள்கையை நாங்கள் பெருமை பொங்க சொல்லுகிற பொழுது, எழுதுகிற பொழுது ஒன்றை தெளிவாக சொல்லுகிறோம். சிலர் சொல்லுவார்கள், அரசியல் தலைவர்கள் சொல்லுவார்கள், அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. அப்படி என்றால் பொருள் என்ன? நண்பன் எதிரியாவான், எதிரி நண்பனாவான் என்று சொல்வார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெளிவாக சொல்லுகிறது, எங்களுக்கு நிரந்தர அரசியல் எதிரி RSS என்கிற அமைப்பு. மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தின் 27வது தலைமை ஆதீனமாக உள்ள மோசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சம்பந்தப்பட்ட ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாக கூறி சிலர் போலியாக வீடியோ தயாரித்து மிரட்டல் விடுத்து வந்தனர். இது தொடர்பாக தருமபுர ஆதீனத்தின் சகோதரர் விருதகிரி என்பவர் கடந்த மாதம் 25ஆம் தேதி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் ஆட்டுத்துறை வினோத், திருவெண்காடு விக்னேஷ், செம்பனார் கோவில் தனியார் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் குடியரசு, தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் தாலுகா நெய்க்குப்பை கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் ஆகியோரை கைது செய்த போலீசார் நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைத்தனர். மேலும் வழக்கு தொடர்பாக பாஜக மாவட்ட தலைவர் அகோரவை தேடி வந்த நிலையில் நேற்று மும்பையில் அவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று செம்பனார் கோவில் அருகே திருச்செம்பள்ளியில் அமைந்துள்ள தரங்கம்பாடி நீதிமன்றத்தில் வரை ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இலுப்பையூரணி பஞ்சாயத்திற்குட்பட்ட சண்முக நகர் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிதாக அமைக்கப்பட்ட பேவர் பிளாக் சாலையும் மற்றும் முன்னாள் செய்தி மற்றும் இனாம் மணியாட்சி செல்லியம்மன் கோவில் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிதாக அமைக்கப்பட்ட பேவர் பிளாக் சாலையை கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அரியலூர் நடுநிலைப்பள்ளி புதிய கட்டிடம் கட்டுவதற்கு திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 25.80 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. புதிதாக கட்டப்பட்ட 2 வகுப்பறை கொண்ட புதிய கட்டிடத்தினை நாகை எம்பி செல்வராஜ் ரிப்பன் வெட்டி மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, கூடுதல் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் மருப்புக்கோட்டை தேவாங்கர் கலைக்கல்லூரியில் உலக மகளிர் தினத்தை ஒட்டி கல்லூரி மாணவிகளின் கலை மற்றும் அறிவியல் திறனை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. அதன் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவிகள் கல்லூரி மைதானத்தில் 2024ஆம் ஆண்டின் உலக மகளிர் தின சின்னம் வடிவில் வரிசையாக அமர்ந்து மகளிர் தினத்தை கொண்டாடினர். மேலும் அந்த சின்ன வடிவத்திலேயே அனைவரும் இணைந்து மகளிர் தின விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் உமாராணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட 14 வார்டுகளில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் ஊரப்பாக்கம் டீக்கடை பேருந்து நிலையம் அருகே காரடை புதுச்சேரி சாலையில் ஓரமாக நீண்ட நாட்களாக குப்பைகள் கொட்டப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இங்கு உள்ள குப்பைகளை முறையாக அப்புறப்படுத்தாமல் தீ வைத்து எரித்து வருவதால் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளில் கடும் துர்நாற்றம் ஏற்பட்டு புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு அவதிப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் குப்பை கிடங்கை அகற்றக் கோரி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை கல்வி மாவட்ட அளவில் பட்டுக்கோட்டை TELC அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளிகளில் தேசிய வருவாய் வழித்திறனறி தேர்வில் வெற்றி பெற்றுள்ள மாணவர்களுக்கு அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்றுள்ள மாணவ மாணவிகளுக்கும் வழிநடத்திய தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் திராவிட செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பட்டுக்கோட்டை கல்வி மாவட்ட உதவி திட்ட அலுவலர் கருணாகரன், பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார், பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை கோச்சடை பகுதியில் புதிய நியாய விலைக் கடையை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் உள்ள ஒரே அறவேக்காடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைதான் என்றும், மத்தியில் ஆளும் கட்சி என்ற மமதையில் தலைவர்களை அண்ணாமலை மதிக்காமல் அறவேக்காட்டு தனமாக பேசுகிறார் என்றும் விமர்சித்தார். அறவேக்காடு பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு அறவேக்காடு யாருன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும், அண்ணாமலை தான் அறவேக்காடு. இருக்கிறதுலே அறவேக்காடு யாருன்னா அரசியலில் ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய தலைவர், மாநில கட்சியினுடைய தலைவர் என்ற மம்மதையில் அவர் யார் மறைந்த தலைவர்களை குறைவாக மதிப்பிடுவது, மதிக்காதது, இதெல்லாம் பார்த்தா அவருடைய நிலைப்பாடெல்லாம் பார்த்தா உண்மையிலே ஒரு அறவேக்காட்டுத்தனமாக பண்ணுறவர் அண்ணாமலை தான். அவர் போய் எங்கள் பொதுச் செயலாளர் சொல்கிறாருன்னா இதை காட்டிலும் ஒரு இது இருக்கா? நேற்று வரைக்கும் நீ உனக்கு என்ன தெரியும்? அரசியல்னா நீ கற்றுக்குட்டி. அரசியல் அண்ணாமலை ஒரு கற்றுக்குட்டி. இன்றைக்கி சும்மா கூட்டம் கூட ஆளுங்கட்சியில் பணத்தை மிரட்டி கூட்டத்தை சேர்த்தா கூட்டம் வந்து கூட்டினா போதுமா? இது எப்பவுமே இருக்கிறது தான். தேர்தலில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், தேர்தல் முடிஞ்ச பிறகு தான், வாக்குப்பெட்டியை திறந்த பிறகு தான், வாக்கு சீட்டை பார்த்த பிறகு தான் பிஜேபிக்கு தமிழக மக்கள் எவ்வளவு தூரம் ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். அப்போ அதுக்கு பிறகு அண்ணாமலை இருப்பாரா தொடர்வாரான்றது அப்புறமா தெரியும். எனவே ஒரு கட்சி என்பது எப்படி இருக்கணும்? பொது வாழ்க்கையில் ஒரு கட்சின்னா, ஒரு அரசியல் இயக்கம்னா எல்லா சமூகத்திலையும் எல்லா மதத்திலையும் அரவணைச்சு போகிற அரசியல் இயக்கமாக இருக்கணும். ஆனால் பாரதிய ஜனதா அப்படி அல்ல, ஒரு மதத்தை முன்னிறுத்தி நடத்துகிறது என்பது தான் இன்றைக்கி எல்லாருடைய மனவேதனை. எனவே இந்த மாதிரி இதில் ஒரு கட்சியில் இன்றைக்கி கூட்டத்தை பார்த்த உடனே மோடிஜியை பார்த்து, பாரத பிரதமரை பார்த்து கூட்டத்தை சேர்த்து உட்கார வச்ச உடனே அதெல்லாம் என்ன கூட்டம்? அழைத்து வரப்பட்ட கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டமா? வந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவர் மோடிஜி பார்க்குறாரு, மோடிஜி நல்லா பேசுகிறாரு, கேட்போம்னு வர்றாங்க. அதில் இவர் மதப்பாக ஆயிடுறார், ரொம்ப இதாகிடுறார் ஓவராக. இதுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே இந்த மாதிரி இதாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் நல்ல பதில் கொடுப்பாங்க. அது தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த சித்தேரிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் கிருஷ்ணமூர்த்தி, சகுந்தலா தம்பதியினர். இவர்கள் இருவரும் அதே பகுதியைச் சேர்ந்த இளைய பெருமாள் என்பவருடன் இணைந்து திட்டக்குடி அடுத்து கோழியூர் பகுதியைச் சேர்ந்த முத்து என்பவரின் செங்கல் சூளையில் பணிபுரிந்து வந்துள்ளனர்.
இந்நிலையில் செங்கல் சூளை உரிமையாளர் முத்து தொழிலாளர்களுக்கு தர வேண்டிய வாரப்படி மற்றும் உணவுப்படி வழங்க மறுத்ததோடு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மூவரும் நள்ளிரவு செங்கல் சூளையில் இருந்து தப்பித்து உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு விருதாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தஞ்சம் அடைந்தனர். இதனையடுத்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் அவர்கள் மனு அளித்தனர். ஆள் வச்சுக்கிட்டு ரவுடி மேலே ரவுடி நைட்டில் 1 மணிக்கு வந்து ஆள் எழுப்புறது போகிறது ரொம்ப ரொம்ப கொடுமை சார். ஒத்துழைமையோட மோசமாக இருக்குது. கேட்க போனால் என்ன சொல்கிறாரு? கேட்க போனால் ஆள் வச்சுருவான், ஊட்டி அறுத்துருவான், ஆள் வச்சு அறுத்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க சார். எல்லாமே கஞ்சா கேஸ் பசங்க சார். எல்லாமே கஞ்சா பாட்டி தான் சார். நைட்டில் எப்போ வேணாலும் வரோம், நைட்டு தூங்க விட மாட்டானோ, காசு கேட்டால் காசு தர மாட்டாங்க, அரிசி பருப்பு வாங்கணும்னு கேட்டால் தர மாட்டாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஒரு டீ வாங்க 50 ரூபா கேட்டால் தர மாட்டாங்க சார். அதுவும் உங்கள் பேர் என்ன? என் பேர் வந்து தேவதாஸ் சார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பாரத் பொறியியல் கல்லூரியின் 22வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. பாரத் நிகேதன் கல்வி குழுமத் தலைவர் டாக்டர் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரி முதல்வர் பழனிநாத ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் தேர்ச்சி பெற்ற 220 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை துவக்கும் விதமாக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதல்கட்டமாக வருவாய்த்துறையைச் சேர்ந்த 16 அதிகாரிகளின் வாகனங்களுக்கு ஜிபிஎஸ் கருவி பொருத்தும் பணி துவங்கியது. புதுக்கோட்டை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியருமான மெர்சி ரம்யாவின் உத்தரவின் பெயரில் நடைபெற்ற இந்த பணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் காவல்துறையின் சமூக நீதி மனித உரிமைகள் பிரிவின் சார்பாக ஒன்றிணைவோம் சமத்துவம் காண்போம் என்ற விழிப்புணர்வு பேரணி மற்றும் முகாம் நடைபெற்றது. தேனி மாவட்ட ஆட்சியர் விஜயனா மற்றும் தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். பெரியகுளம் தென்கரையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி வளாகத்தில் துவங்கிய இந்த பேரணியில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்று சமத்துவத்தையும் சமூக நீதியை வலியுறுத்தும் வகைகளில் விழிப்புணர்வு பலகைகளை ஏந்தியவாறு சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி சிறப்பு நிலை பேரூராட்சி அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து அங்கு பணியில் இருந்த மருத்துவர்கள் செவிலியர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் மருந்துகள் மற்றும் மருத்துவமனை வளாகம் முறையாக பராமரிக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அவர் மருத்துவர்களையும் பணியாளர்களையும் எச்சரித்தார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை புறநகர் பகுதியான ஆவடி காவல் ஆணையர் சங்கர் உத்தரவின் பெயரில் ஆவடி காவல் ஆணையர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள பெட்டாலியன் கட்டிடத்தில் காவலர்களுக்கான வாய் மற்றும் தொண்டை புற்றுநோய் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஆவடி போக்குவரத்து துணை ஆணையர் ஜெயலட்சுமி மேற்பார்வையில் நடைபெற்ற இந்த முகாமில் 1000க்கும் மேற்பட்ட பெட்டாலியன் காவலர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியராக குருச்சந்திரன் பணியாற்றி வந்தார். இவர் மாவட்ட வருவாய் அலுவலராக பதவி உயர்வு பெற்று பணியிட மாறுதல் செய்யப்பட்டார். இதனையடுத்து தமிழ்நாடு ஆதிதிராவிட வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழக விருதுநகர் மாவட்ட மேலாளராக பணியாற்றிய சுகுமாரன் திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியராக நியமனம் செய்யப்பட்டார். இதனையடுத்து சுகுமாரன் திருச்செந்தூர் வருவாய் கோட்டாட்சியராக கோப்புகளில் கையொப்பமிட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பேரூராட்சி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ராசிபுரம் புதுப்பாளையம் பகுதி பொதுமக்களின் 40 ஆண்டுகால கோரிக்கையாக இருந்த மும்முனை மின்சார விநியோகம் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் உமா ஆகியோர் கலந்து கொண்டு மும்முனை மின்சார விநியோகத்தை தொடங்கி வைத்தனர். இது உயர் அழுத்த மின்சார பாதையான புதுப்பாளையம் மின்சார பாதைக்கு உட்பட்ட ஏறத்தாழ 11க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளடக்கியுள்ளது. புதுப்பாளையம், கட்னாச்சிமிட்டி, கல்லங்குளம், கானார்புதூர், பனங்காட்டூர், அத்திப்பிளானூர், கலராம்பள்ளி, புதூர் மலையாம்பட்டி, பட்டணம், கைலாசமலையம், பட்டணம் முனிப்பும்பாளையம், கருப்பனார் கோயில், வடுகம், மேலூர், கீழூர் ஆகிய இந்த புதுப்பாளையம் மின்சார பாதைக்கு உட்பட்ட இத்தனை கிராமங்களும் புதுப்பாளையம் மின்சார பாதைக்கு உட்பட்டது. இங்கு ரொம்ப நீண்ட நாட்களாக ஏறத்தாழ இந்த பகுதியினுடைய மக்கள் மற்றும் விவசாயிகள், அதே போன்று தொழில் செய்வர்களுடைய கோரிக்கை, இந்த புதுப்பாளையம் மின்சார பாதையானது கிராமப்புற வகைப்பாட்டிலே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு மும்முனை மின்சாரம் என்பது 24 மணி நேரமும் வழங்கப்படாமல் இருந்தது.
இந்த பகுதியினுடைய மக்களுடைய விவசாயிகளுடைய நீண்ட நாள கோரிக்கை, புதுப்பாளையம் மின்சார பாதைக்கு இருக்கக்கூடிய கிராமங்கள் அதிகமாக விவசாயிகளை கொண்டிருக்கிறது, அதிகமாக தொழில்துறையினர் இருக்கிறார்கள். குறிப்பாக கீழூர் மேலூர் பகுதிகளிலே நம் நாட்டினுடைய பழங்குடியினர் மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த புதுப்பாளையம் மின்சார பாதை பேடரை மும்முனை 24 மணி நேரம் மும்முனை மின்சார பாதையாகவும் கிராம வகைப்பாட்டிலிருந்து நகர்ப்புற வகைப்பாட்டிற்கு மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை நீண்ட நாட்களாக இந்த பகுதியுடைய மக்கள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள தடை செய்யப்பட்ட கொலக்கம்பை செங்குட்டுவராயன் மலைக்கு 10 இளைஞர்கள் மலை ஏற்றத்திற்காக சென்றுள்ளனர். அப்போது அனைவரும் மலையில் ஏறிக்கொண்டிருக்கும் போது அருகில் இருந்த தேனீக்கூடு கலைந்ததால் அங்கிருந்த இளைஞர்கள் நாலாபுரமும் ஓடிச் சென்றதாக கூறப்படுகிறது. அதில் திண்டுக்கல் நத்தம் பகுதியில் உள்ள கோபால்பட்டியைச் சேர்ந்த பிரவீன் திடீரென மாயமாகியுள்ளார். இதனையடுத்து அவரை பல்வேறு இடங்களில் நண்பர்கள் தேடியும் கிடைக்காததால் அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் இதுகுறித்து கொலக்கம்பை காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மலைப்பகுதியில் உள்ள 300 அடி பள்ளத்தில் ட்ரோன் கேமரா உதவியுடன் சடலமாக கிடந்த இளைஞரின் உடலை மீட்டு வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அடுத்த சோமலாபுரம் பகுதியில் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த கால்வாயானது பகுதியில் உள்ள செல்வ விநாயகர் கோவில் எதிரில் செல்வதால் அதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தனர். இருப்பினும் கால்வாய் கட்டும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்ததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் வட்டாட்சியர் மோகன், மாதனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜேந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.